தந்தை பெரியார் அவர்கள் திராவிடர் கழகத்தை தொடங்கி அது நேரடி அரசியலில் ஈடுபடாது என்று அறிவித்திருந்த சூழலில் அதையே தீர்மானமாக வடித்து அதன் போக்கிலேயே நீதி கட்சியினுடைய பாதையை மாற்றி திராவிடர் கழகமாக உருவாக்கி இருந்த நேரத்தில் மாறி வந்த உலக ஒழுங்கை உத்தேசித்து இரண்டாம் உலக போருக்கு பிறகு பல நாடுகள் தொடர்ச்சியாக ஆங்கிலேயர் ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதையும் அவையெல்லாம் படிப்படியாக குடியரசு நாடுகளாக மாறுவதையும் அங்கே ஜனநாயகம் எல்லா இடங்களிலும் நிலை பெறுவதையும் எப்போதும் உலக பார்வை உடைய அண்ணா பார்க்கிறார். அதனுடைய விளைச்சலாகத்தான் அதே ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற ஒரு அமைப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும் என்று அந்த திட்டத்தோடு அதனை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கும் அதை காப்பதற்கான பெரும்பணியில் அந்த இயக்கம் ஈடுபட்டிருக்கிறது. அதனால்தான் அண்ணா என்கிற பெயர் பலருக்கும் எரிச்சலூட்டுகிற பெயராக இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு முறை ஒரு கூட்டத்தில் சுட்டிக்காட்டி இருக்கிறேன். சாகித்ய அகாடமி விருது ஒருவருக்கு வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருந்து ஒரு எழுத்து, ஒரு நாவல். அந்த நாவலில் தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்தி ஒரு கதாபாத்திரம் வைக்கிறார்கள். சின்னாதுரை என்று ஒரு கதாபாத்திரம் வைக்கிறார்கள். சின்னத்துறை கேள்விப்பட்டிருப்போம். சின்னாதுரை என்று ஒரு கதாபாத்திரம் வைக்கிறார்கள். அவர் எப்போதும் மூக்குப்பொடி போட்டுக் கொண்டிருப்பார் என்று அதற்கு அடையாளத்தை கொடுத்து அப்படி எழுதப்பட்ட ஒரு நாவலுக்கு பாஜக சாகித்ய அகாடமி விருது கொடுக்கிறது. அப்படியெல்லாம் இன்றைக்கும் அவர்களால் கொடுத்து கொள்ள முடியாத அளவிற்கான ஒரு அடித்தளம் அமைத்தவர் பேரறிஞர் அண்ணா. அவருடைய நினைவு நாள், அந்த நினைவு நாள், அதிலும் குறிப்பாக நாளைய தினம் நடைபெறுகிற அந்த நினைவு நாள் என்பது விசா காலத்தில் கைது செய்யப்பட்டவர்களுடைய அது 1976 50 ஆண்டுகள் கடந்து நடக்கிற ஒரு வரலாற்று குறிப்பும் கூட. ஒரு நினைவிடத்திற்கு வர இயலாதவர்கள் பட்டியலை அன்றைய கலைஞர் அவர்கள் வெளியிட்டார் என்கிற வரலாறுலாம் நமக்கு தெரியும். எந்த தடை வந்தாலும் அதை எப்படி உடைப்பது என்பதை அறிவுபூர்வமாக திராவிட இயக்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதற்கான பாடம் நடந்தது. எனவே இந்த பாதையில் இந்த இயக்கத்தை, இந்த இனத்தை நடத்துவதற்கான வழியமைத்து கொடுத்த அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாளில் மீண்டும் தீப்பரவட்டும் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ இந்த 57 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவர் யார் என்றே தெரியாத, அல்லது அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, ஏறத்தாழ அவர் மறைந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறந்த இளைஞர்கள் இன்றைக்கு அண்ணாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில் அதிகம் விற்பனையான ஒரே புத்தகம் தீப்பரவட்டும். ஒரு புத்தகமாக ஒரு புத்தகம் அதிக விற்பனையாக இருக்கு அப்படின்னா அது தீப்பரவட்டும். ஏன்னா அது காரணம் நமக்கு தெரியும். பராசக்தி என்கிற திரைப்படம் ஒவ்வொரு சொல்லும் திராவிட இயக்கத்தை நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நினைவு கூறுகிற வகையில் அப்போது நடந்த செய்திகளை, 1960 வழங்கப்பட்ட உறுதிமொழி நிறைவேற்றப்படுகிறதா என்பதற்கு கதையை முன்னாடி இருந்து தொடங்கி 65 வரையிலுமான அந்த கதையை அவர்கள் நடத்தி அதில் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கதாபாத்திரமாக உருவகிக்கப்படுகிறார். இதற்கு நமக்கு இவ்வளவு காலம் தேவைப்பட்டிருக்கிறது. இப்படி ஒன்று வருவதற்கு நமக்கு இவ்வளவு காலம் தேவைப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசியல் படங்கள் வருகை அண்மை காலங்களிலே மிக வெகுவாக குறைந்து போயிருக்கிறது. 1990களில் பரவலாக அரசியல் படங்கள் வந்தன. 80களில் வந்த திரைப்படங்களுடைய பார்வை வேறு, 90களில் வந்த திரைப்படங்களுடைய பார்வை வேறு. அதற்கு பிறகு படிப்படியாக அரசியல் திரைப்படங்கள் என்பவையே முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட்டு இளைஞர்களுக்கு அரசியல் பார்வையே வர முடியாத அளவிற்கு ஆக்கியிருந்தார்கள். அதில் கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா கதாபாத்திரங்கள் அல்லது கதையினுடைய பின்னணியில் அங்கே ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இடையிலான பிரச்சனைகள் ஏதோ ஒரு இடத்துல வந்து கொண்டே இருக்கும். கம்யூனிஸ்ட் கதாபாத்திரங்கள் அங்கே கதை நாயகர்களாக இருப்பார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடி காட்டப்படும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த தோழர்களுடைய வாழ்க்கை முறை காட்டப்படும். சாதாரண கதாபாத்திரங்களில் கூட அது பிரதிபலிக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் 100 ஆண்டுகளாக இருக்கிற
திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொண்டர்கள், தோழர்கள், அதை ஒட்டிய கதாபாத்திரங்கள் உள்ளடக்கிய திரைப்படங்கள் எவ்வளவு வந்திருக்கின்றன என்று எண்ணி பார்த்தால் ஏறத்தாழ 100 ஆண்டுகளை கடந்திருக்கிற தமிழ் சினிமாவில் விரல் விட்டு எண்ணி விடலாம். நம்ம கதாபாத்திரம் இல்லாம இருக்கும். இப்ப பராசக்தியில கூட பாத்தீங்கன்னா அதுல ஒரே ஒரு கதாபாத்திரம், அங்க யாருன்னா பண்டரிபாயருடைய அண்ணன் கதாபாத்திரம். அப்பதான் போய் சொற்பொழி ஆற்றிட்டு திரும்பி வரக்கூடியவராக இருப்பார். நம்முடைய கருத்தை சொல்லக்கூடிய திரைப்படங்கள் உண்டு, ஏராளமாக உண்டு. ஆனால் கருப்பு சட்டைக்காரர்களை காட்டிய, திராவிட இயக்கத்தவர்களை காட்டிய, அதையும் பாசிட்டிவாக காட்டிய திரைப்படங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கும். ஒரு கட்டத்தில் அரசியல்வாதிகள் என்றால் அதை அவர்களை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக, நீங்க தங்க பதக்கம் பார்த்தவர்களுக்கு நினைவிருக்கும், எம்ஜிஆர் செய்த காமெடி அண்ணாயிசம் என்று அவர் ஒன்று சொன்னாரு. அதை கிண்டல் செய்வதற்காக அப்பாயிசம் என்று ஒரு ஒரு நகைச்சுவை உரையாடலை தொடர்ச்சியாக உருவாக்கி துண்டை போட்டு தெருவை கூட்டுற மாதிரி கிண்டல் செய்கிறேன் என்று திராவிட இயக்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி மட்டும் இல்லை, கிண்டலாக்கி நிறைய கொடுத்திருக்கிறார்கள். பார்ப்பனர்கள் கிடைக்கிற வாய்ப்புகளிலே எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு வந்தவர்கள் ஊழல் என்று அதை பற்றியே பேச வேண்டும் என்கிற நோக்கில் மீண்டும் மீண்டும் அதை திராவிட இயக்கங்களே செய்வதாக காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த வரலாற்றில் இன்றைக்கும் யாராலும் நிராகரிக்க முடியாத ஒரு போராட்டத்தை, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா மொழிகளுக்கும் உரிய உரிமையை பெற்றுக் கொடுத்த ஒரு போராட்டத்தை முறையாக பதிவு செய்வதற்கான ஒரு நாவல் இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. இப்பதான் ஒரு திரைப்படம் உருவாகி இருக்கிறது. முழுமையாக அதை பதிவு செய்திருக்கிற நாவல் ஒன்று இருக்கிறதா என்றால் கிடையாது. வரலாற்று புத்தகங்கள் என்று தேடி பார்க்கிற போதே இப்போதான் மீண்டும் மீண்டும் அவையெல்லாம் பல இடங்களிலிருந்து தோண்டி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதிகம் இதை குறித்து எழுதியிருந்த 1938 இந்திய போராட்டத்தை பற்றி தமிழன் தொடுத்த போர் என்கிற புத்தகம், பிறகு 48களில் நடந்ததை பற்றி இந்தி போர் முரசு, 1965 நடந்ததையும் சேர்த்து வெளிவந்த பேராசிரியர் முனைவர் ஆர் ராமசாமி அவர்களுடைய புத்தகம், இவைதான் முக்கியமா இருந்தது. இதை கதை வடிவில் எத்தனை எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள்? திராவிட இயக்கத்தினுடைய கதை மாந்தர்கள் எங்கே உலவி இருக்கிறார்கள் என்று யோசித்து பார்த்தால் ரொம்ப ரொம்ப அரிது. எனக்கு தெரிந்து வேங்கை நங்கூரத்தின் ஜீன் குறிப்புகள் என்று ஒரு நாவல் தமிழ்மகன் அவர்கள் எழுதியது. அதுல ஒரு கதாபாத்திரம் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற ஒருவருடைய குடும்பத்தை ஒட்டிய ஒரு கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கும். அதை தவிர வெட்டுப்புலியில கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும். பயணம், வேளம்பி ஐயா அவருடைய பயணம், அது முழுக்க முழுக்க திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றையே அடிப்படையாக கொண்ட ஒரு நாவல். இதை தவிர மிக 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 தேடி பார்த்தாலும் கிடைக்காது இது தொடர்பான பதிவுகள். ஆனால் அப்படி ஒரு கதையை இன்றைக்கு படமாக்கி இருக்கிறார்கள். அந்த வரலாற்றை இளைஞர்களுக்கு எடுத்து காட்டி இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள், இளைஞர்கள் இத்தனை காலமும் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லாம விட்டீங்களா, உங்க மேலதான் தப்பு என்று இன்றைக்கு அதற்கு முன்னோடியாக இருக்கிற மூத்தவர்களை குற்றம் சாட்டுகிறார்கள், குறை சொல்லுகிறார்கள். திரையரங்களை போய் பார்த்தால் தெரியும். படத்தை பார்த்துட்டு வெளியில வரும்போது இவளால் ஏன் இதை சொல்லலை என்கிற கேள்வி பலரிடமிருந்து வந்திருக்கிறது. நான் கண்ணு முன்னாடி பாக்குறேன், அங்கே நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்கம்மா, எங்கள் ஸ்கூலில் ஹிந்தி கட்டாயமாக இருக்குது அப்படின்னா சிபிஎஸ்சியில் படிக்கிற பிள்ளை அது கேட்குது, அதை உனக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது நான் ஒரு இடத்தில் கேட்டது. இதே போன்ற உரையாடலை பலரும் பல இடங்களிலே கேட்டிருக்கிறார்கள். அன்றைக்கு நடந்த நிகழ்வுகளை பார்த்து முதியவர் ஒருத்தர் கண்ணீர் வடிக்கிறார், அவர் கண்ணீர் வடிப்பதை பார்த்து இன்னொரு அவருடைய பேரப்பிள்ளை கண்ணீர் வடிக்கிறார். இப்படி ஒரு வரலாற்றை இத்தனை ஆண்டுகளாக சொல்ல தவறி இருக்கிறோமே என்று. அதில் அந்த படம் எத்தனை பேர் பார்த்தீர்கள் என்று தெரியவில்லை. பராசக்தி என்று திரும்பவும் தலைப்பு வைக்கிற போது நமக்கெல்லாம் என்ன அந்த தலைப்பை போய் வைக்கிறாங்களே, அதை போய் பயன்படுத்தலாமா, அதுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வேண்டாமா என்று எதிர்க்கின்ற போது இல்லை, அந்த பேருக்கான நியாயம் செய்து இருக்கிறோம் என்பதை சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த பராசக்தி என்கிற திரைப்படம் உருவாகி இருக்கிறது. அப்போ அதில் அவங்க தீப்பரவட்டும் என்று ஒரு வசனத்தை ஆங்காங்கே வைக்கிறார்கள். அண்ணாவை நினைவூட்ட வேண்டும், திராவிட இயக்கத்தை காட்ட வேண்டும், பராசக்தி என்று தலைப்பு வைத்து விட்டார்கள். வேற பராசக்திக்கு என்ன அந்த படத்துக்கு தலைப்பு? பராசக்தின்னு படம் வைக்கிறதுக்கு அந்த படத்துல என்ன இருக்கு? அது இந்திய போராட்டம்னு வைக்கலாம், இல்ல மொழி போர் ஏதோ ஒன்று வச்சிருக்கலாம். ஆனா பராசக்தி என்று வைக்கிறார்கள். ஏன்? நான் திராவிட இயக்கத்தை பற்றி பேச போகிறேன் என்பதை குறிப்பாக சொல்வதற்கு அப்படி ஒரு தலைப்பை வைக்கிறார். பிறகு அதுல அண்ணாவை காட்ட வேண்டும், கதாபாத்திரமாக வருகிற அண்ணா வருகிறார்.
கலைஞர் கதாபாத்திரமாக வருகிறார். தந்தை பெரியாரை பற்றிய குறிப்புகளை சொல்லுகிறார்கள். கருப்பு சட்டைக்காரர்கள் வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரையும் காட்டுகிற குறிப்புகள் இருக்கின்றன. இடையில மட்டும் சில பேர் கேட்டாங்க, அதிமுககாரெல்லாம் சில பேர் கேட்டாங்க, எங்கே எம்ஜிஆரை காணா அப்படின்னு கேட்டாங்க. அவர் 1001 ஷூட்டிங்கு போயிட்டார், அதனால எம்ஜிஆர் இல்லை. இந்தியர் போராட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருந்த போது அவர் கிளம்பி கார்வாரில் ஷூட் பண்ணுறதுக்கு முதல் முறையாக புரட்சி தலைவி அம்மாவோடு சேர்ந்து அவர் கிரியேட் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டாரு. அம்மாவும் போயிட்டாங்க. ஆமாம், அதனால அப்போது அவருக்கு அந்த சிந்தனையே இருந்திருக்காது. சரி, அது இப்ப பிரச்சனை. அது கேட்டதுக்காக நான் செய்தி சொல்றேன். அப்ப இந்த அதிமுக காரர்கள் எல்லாம் அதை பற்றி குவித்து கொண்டிருந்தார்கள். இப்போது ஏன் புரட்சி தலைவரை பற்றி இல்லை என்று. இல்லை, அதனால இல்லை. சரி, அந்த தீ பரவட்டும் என்கிற சொல் பல இடங்கள்ல அது வருது. படத்திலேயும் பல இடங்களிலே தீ பற்றுகிறது. அன்றைக்கு இருந்த சூழல் அப்படிதான். 1960, 65களில் நடந்த இந்திய போராட்டங்களில் அப்படியான சூழல் உண்டு என்பதால் பல இடங்களிலே தீ பற்றுகிறது. இந்த படத்தை பார்த்த நம்முடைய சென்சார் அதிகாரிகள் அது தீ பரவட்டும் என்று இருக்கக்கூடாது, அதை மாற்றுங்கள் என்கிறார்கள். சரி, என்ன மாற்றலாம் அப்படின்ட்டு அதை நீதி பரவட்டும் என்று மாற்றிவிட்டார்கள். அதுவும் நமக்கு தானே. நீதி பரவட்டும் என்றாலும் அதுவும் நம்மை தானே குறிக்கும். நாம் தானே நீதிக்காக நீண்ட காலமாக போராடிக்கிற நீதி கட்சியினுடைய வாரிசுகள். அப்ப நீதி பரவட்டும் என்பதும் கூட சரியான சொல்லாடலாகத்தான் அதில் அமைந்து விட்டது. அந்த சொல் வேணா நீ என்னதான் போட்டு அடைச்சாலும் அது வெளி கிளம்பிதானே ஆகும். நான் பலமுறை அதை எடுத்து சொல்லுவேன். எல்லாருக்கும் தெரிந்த செய்தான் என்றாலும் கூட மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சிக்காக நாம் நினைவூட்டிக் கொள்வோம். இதே பராசக்திக்கு சென்சார் போர்டு 1952 கை வைத்து நம்முடைய நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் க்ளோஸ் அப் சொல்ற அந்த டயலாக, அம்பாள் எந்த காலத்துலடா பேசினால் அது பேசாது அப்படிங்கிறத கல்லை மட்டும் கட் பண்ணி சவுண்டை கட் பண்ணுங்கன்றாங்க. வார்த்தையில கல்லுன்னு வருது. தேட்டர் முழுக்க சொன்னான் கல் அப்படின்னு. நீ எதை சொல்லக்கூடாது, ஒரே ஒரு சிவாஜியை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. தேட்டர் முழுக்க அன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த டயலாக் எல்லாரும் கரெக்டா சொன்னாங்க. அப்படி இவர்கள் தீ பரவட்டுமை அழித்து விட்டு நீதி பரவட்டும் என்று போடலாம் என்று நினைத்தார்கள். இவன் மாத்தினாலே கவனம் அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். தீ பரவட்டும் திக்கெங்கும் பற்றி கொண்டது. இளைஞர்கள் ஒருவேளை அது இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடர்பான புத்தகமாக இருக்கும் என்று கருதினார்களோ, அல்லது அண்ணாவுடைய புத்தகம் எனவே நாம் அதை வாங்குவோம் என்று கருதினார்களோ என்னவோ தெரியவில்லை. இந்த ஆண்டு பார்க்கிற கடைகளிலே எல்லாம் தீ பரவட்டும் தீ பரவட்டும் என்று அவ்வளவு இளைஞர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த காலையில கூட ஒரு செய்தியை படித்தேன். ஒரு வைணவர் ஒருவர், அவர் புத்தக சந்தைக்கு போயிட்டு வந்த அனுபவங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார். அப்படி எழுதினதுல சோதிட புத்தகங்கள், சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகள் இவற்றுக்கெல்லாம் போட்டி போடக்கூடிய வகையில் ஏராளமாக திராவிட புத்தகங்கள் நிறைந்திருந்தன என்று எழுதினேன். இதனால் ஏராளமான நம்முடைய புத்தகங்கள், நம்முடைய கடைகள், அவ்வளவு கடைகள் இருக்கின்றன. பார்க்க பார்க்க நம்மளுக்கு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அவ்வளவு தேவையை உருவாக்கியவர் பாவம். அவர் இப்போது மருத்துவமனையில் இருக்கிறார். நலம் பெற்று அவர் திரும்ப வர வேண்டும் என்று நாம் விளைகிறோம். அவர்களெல்லாம் செய்த அந்த பணிதான் இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய தேவையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. எப்படி நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பார்களோ, அப்படி திராவிட இயக்கத்தினுடைய தேவை என்ன என்பதை RSS பாரதிய ஜனதா இந்த நாட்டினுடைய ஆட்சி படத்திலே அமர்ந்ததற்கு பிறகு இங்கே இருக்கிற இளைஞர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கடையிலேயே ஒரே நாளில் 100 சொச்சம் தீப்பரவட்டு புத்தகம் வித்து யோசிச்சு பார்த்துங்க. எத்தனை கடைகள், எத்தனை பேர் புத்தகம் தேவைப்படுகிறது என்றோடனே அது நாட்டுடைமையாக்கப்பட்ட புத்தகம் தானே. தீப்பரவட்டம் கேட்குறாங்கன்னா அடிச்சிட்டான், டக 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 டகன புத்தகத்தை அடிச்சு கொண்டாந்து நம்முடைய பதிப்பக உரிமையாளர்கள் எல்லாம் தீப்பரவட்டும் புத்தகத்தை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆங்காங்கே அண்ணாவுடைய படங்கள் இருந்தன. எப்படி கடந்த பல ஆண்டுகளாகவே எல்லா கடைகளிலும் ஏறத்தாழ 50 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட கடைகளில் தந்தை பெரியாருடைய புத்தகங்கள் ஏதேனும் ஒன்று இருந்தே இருக்கிறதோ, நிச்சயமா இருக்கு, ஏதோ ஒரு புத்தகம் இருக்கு. குறைந்தபட்சம் தூக்கிக்கொண்டு வரிசை இருக்கிறதெல்லாம் ஜோதிட புத்தகமா இருக்கு. முன்னாடி ஒரே ஒரு புத்தகத்தை, ஐயா புத்தகத்தை வச்சிருக்கிறான். எங்களை எல்லாம் தப்பா எடுத்துக்காதப்பா, நாங்களே பெரியார பார்க்க பண்ற ஆளுதான் அப்படின்னு. நமக்கெல்லாம் பெரிய டஃப் கொடுப்பாங்க கொண்டிருக்கு. பெரிய காலகாலமாக வெளியிட்டு கொண்டிருக்கிற நமக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அப்படி அந்த செய்திகள் பரவி இருக்கின்றன. வாங்கிட்டு போனதுக்கு பிறகுதான் தெரியும் அந்த தீப்பரவட்டம்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது. உண்மையிலேயே படித்தால் தீ பரவத்தான் செய்யும். நமக்கு தெரிந்ததுதான். நாம் வரலாற்றை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுவோம். ராமாயணத்தை
கொளுத்த வேண்டும் என்கிற விவாதம். தமிழ் அறிஞர்கள் கம்பராமாயணத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிறார்கள். அறிஞர் அண்ணாவும் அவரோடு இணைந்து வாதிட்டவர்களும் கருவூர் ஈழத்தடிகளும் அது கொளுத்தப்பட வேண்டும் என்று வாதிடுகிறார்கள். அதில் எதிர்த்து வாதிடுவதற்கு சில பேருக்கு நேரம் போதவில்லை, சில நேரங்களில் ரயில் வேகமாக வந்துடுச்சு. இதெல்லாம் இருந்ததுனால விவாதம் முழுமையாக நடைபெறாமல் கூட இந்த கருத்துக்கள் மிகப்பெரிய அளவிற்கு போய் சேர்ந்தன. அதில் அறிஞர் அண்ணா அவர்களோடு வாதிட்டவர் கருவூர் ஈழத்தடிகள். அவரை பிடிச்சி கொண்டு வந்து திராவிட இயக்கத்துக்கு எதிராக நிப்பாட்டலாமான்னு பார்க்குறாங்க. கருவூர் ஈழத்தடிகள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய தலையகத்தர்கள் சர்வாதிகாரிகள் ஒருவராக இருந்தவர், இரண்டாவது சர்வாதிகாரி. பிறகு 1964 ஏற்படுகிற மாற்றங்களை எல்லாம் கருதி கொண்டு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தை தலைப்பு மாற்றி இப்போது கொண்டு வந்து திராவிட இயக்கத்துக்கு எதிராக நிப்பாட்ட முடியுமா, நிறுத்த முடியுமா என்று பார்க்கிறார்கள். மறைமலை அடிகள் 1931 எழுதிய ஒரு கட்டுரையை எடுத்து வைத்துக் கொண்டு இந்திய எதிர்ப்பு போரை தொடங்கியது யார், முதலாம் இந்திய எதிர்ப்பு போரை தொடங்கியது யார் என்று அதுக்கு தலைப்பிடுகிறார்கள். 1931 மறைமலை அடிகளுக்கு தெரியுமா 37, 38 இந்திய திணிக்கப்படும், அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடைபெறும் என்று மறைமலை அடிகள் ஒரு அற்புதமான கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்தி பொதுமொழி ஆகுமா என்று ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையினுடைய தமிழ் வடிவம் புத்தகமாகிறது. அதை இப்போது வேறு தலைப்பிட்டு வெளியிடுகிறார்கள். அப்படி என்றால் 1926 இந்தியின் ரகசியம் என்று தந்தை பெரியார் அப்போதே முதல்ல கட்டுரை எழுதி அவர் தான் இந்தி மொழியினுடைய பிரச்சனை இங்கே எவ்வளவு இருக்கிறது என்பதை முதல்ல எடுத்து காட்டியவர். இப்போ யார் முந்தி என்பதல்ல பிரச்சனை. காலம் சிலருக்கு முன்னாடி வாய்ப்பு கொடுத்துருக்கோம், முன்னாடி புரிதலை கொடுத்துருக்கோம். யார் அந்த போராட்டத்தை நடத்தியவர்கள், யார் அதை மக்கள் போராட்டமாக ஆக்கியவர்கள், யார் அதை மகளிர் கைகளில் கொடுத்து மிகப்பெரிய மகளிர் போராட்டமாக இந்தியை ஒழித்து கட்டுவதற்கான வாய்ப்பை உருவாக்கியவர்கள். அதான் அடிப்படையா. அது அல்ல. இப்போது யாரும் அதை போய் கிளைம் பண்ணலை. ஆனால் அதை இவர்களாக கொஞ்சம் உருவகித்து கொண்டு அல்லது நம்ம கிளைம் பண்ணுறோம்னு இவனாக காமிக்கிறான், அது பொய்ன்னு இவனே சொல்கிறான். அண்மையில் அப்படிதான் ஒரு புகைப்படம் ஒன்று விளைவி கொண்டது. அம்பேத்கர் உள்ளிட்ட பெருந்தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற வரிசையில் ஒரிஜினல் படத்தை நம்ம இதுவரையும் பார்த்ததும் கிடையாது. அதே போல் அதில் தந்தை பெரியார் அவர்கள் அமர்ந்திருப்பதாக ஒரு படத்தை இவனே ஃபோட்டோஷாப் செஞ்சு இது பொய் இது உண்மை என்று போட்டு அப்படி ஒரு படத்தை இதுவரையும் நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் அவனாக கொண்டு வந்து போட்டு அவனே அது பொய்ன்னு சொல்லி ஏதோ திராவிடம் பொய்யை சொல்வதாக ஒரு கட்டமைக்க விரும்புகிறார்கள். இப்படித்தான் தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்தின் மீது அவர்கள் எவ்வளவு சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி நம்முடைய சிந்தனைகள் இன்றைக்கு வெகு வேகமாக பரவி கொண்டிருக்கின்றன. அதற்கான தேவை இருக்கிறதா என்றால் இன்றைக்கு நாடு போய்கொண்டிருக்கிற சூழலில் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கொடுமைகள் மீண்டும் இதற்கான தேவையை எழுப்புகின்றன. நேற்று பட்ஜெட் வெளியிடப்பட்டது. அதில் யாருக்கு என்ன நன்மை கிடைத்திருக்கிறது? மிகப்பெரிய அளவிற்கு தங்கத்தினுடைய விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இந்திய நாணயத்தினுடைய மதிப்பு மிகப்பெரிய அளவுக்கு சரிந்து போயிருக்கிறது. பெட்ரோல் விலை மிகப்பெரிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இவற்றை குறித்தெல்லாம் இவற்றை மாற்றுவதற்கெல்லாம் எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் எந்த ஒரு முன்மொழிவும் இல்லாமல் ஒரு பட்ஜெட் வெளியிடப்படுகிறது. வேலை வாய்ப்பின்மை 1980களுக்கு பிறகு இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தலைதூக்கி இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் வந்த படங்கள் எல்லாம் நீங்கள் வேலை வாய்ப்பின்மை தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். அதற்கு பிறகு படிப்படியாக 1990களில் இந்த பிரச்சனை குறைந்தது. கணினி வர தொடங்கிய காலகட்டத்தில் எல்லோருக்குமான வாய்ப்பு ஏதோ ஒரு வகையில் கிடைத்தது. தனியார் அரசு மட்டும் இல்லை, தனியார்களில் கிடைத்தது. சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. தொழில்துறை வளர்ந்தது, தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ந்தது. இவை எல்லாம் வேலை வாய்ப்பின்மையை குறைத்தன. எல்லோரும் வெறும் இளங்கலை படிப்பது என்பதோடு நிறுத்தாமல் பொறியியல் சார்ந்த படிப்புகளை படிக்க தொடங்கிய தமிழ்நாட்டில் அதற்கான திட்டமிடலோடு நாம் வழிநடத்தியதன் காரணமாக இங்கே பொறியியல் உள்ளிட்ட அத்தனை தொழில் படிப்புகளை நோக்கி இளைஞர்கள் போனார்கள். வேலை வாய்ப்பின்மை என்கிற பிரச்சனை ஒழிந்தது. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இருந்து முதலீடுகள் திரும்ப பெறப்படுகின்றன. அமெரிக்காவோடு ஒரு பக்கம் நெருக்கடி ஏற்படுகிறது. ரஷ்யாவோட நெருக்கத்தை பேணலாமா கூடாதா என்கிற அச்சம் இங்கே ஆட்டிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற போதும் அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு பட்ஜெட் வெளியிடப்படுகிறது. பிறகு எதிலே அவர்களுக்கு அக்கறை இருக்கிறது என்றால்,
கடந்த ஆண்டு இந்த கம்யூனல் ரைட்ஸ் என்று சொல்வார்களே, அந்த கம்யூனல் ரைட்ஸ் மதவாத வகுப்புவாத கலவரங்கள் இந்தியா முழுக்க 13 கலவரங்கள் நடந்து 11 பேர் இறந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு 14 கலவரம். 2024 13னா 2025 14 கலவரங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதுக்கு அடுத்த வயலன்ஸ் என்கிற கணக்கெடுத்து பார்த்தால் போன ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்திருக்கிறது. ஆனால் திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள், மதவாத தாக்குதல்கள் தனித்தனியாக பன்மடங்கு பெருகி இருக்கின்றன என்று ஆய்வறிக்கை சொல்கிறது. டிசம்பர் மாதத்தில் மட்டும், அந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் மட்டும் 706 இடங்களில் கிறிஸ்துவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. 706 இடங்கள்ல, இந்தியா முழுக்க ஓரிரண்டு நாட்கள்ல. இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் தங்களுடைய விழாக்களை விமர்சையாக கொண்டாட முடியாத மனநிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய பண்டிகை நடவடிக்கைகள் குறைந்திருக்கின்றன, கலாச்சார நடவடிக்கைகள் குறைந்திருக்கின்றன. மாறாக இன்னொரு புறம் இந்து மத பண்டிகைகளை மிகப்பெரிய அளவிற்கு கொண்டாடுவதற்கும், அதை எல்லோரையும் தொந்தரவு செய்யக்கூடிய அளவிற்கு, தொல்லைப்படுத்தக்கூடிய அளவிற்கு கொண்டாடுவதையும் இந்துத்துவவாதிகள் இன்றைக்கு அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஆய்வறிக்கை சொல்லுகிறது. இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இன்றைக்கு அந்த வேலையை செஞ்சிருக்கிறான். நாம் சில நாட்களுக்கு முன்னாடி கூட நம்ம அதை பற்றி பேசணும். ஜப்பானில், இங்கிலாந்தில், அமெரிக்காவில், பல்வேறு மாகாணங்களில், அமெரிக்காவில் தீபாவளியை ஒட்டி வெடி வெடிக்கிறோம், கார்த்திகைக்கு தீபம் கொடுத்துறோம், போய் புரட்டாசி மாசத்துல பஜனை பாடுறோம், நாமம் போட்டுக்கிட்டு பஜனை பாடிட்டு உண்டியில் குளிக்கிட்டு போறோம் என்று ஜப்பானில் செய்த 2 பிள்ளைகளை குறித்து அங்க இருந்த ஜப்பான்காரர்கள் அவர்களுக்கு காவல்துறைக்கு புகார் அளித்து அவருடைய பெற்றோர்கள் மீது கண்டித்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இங்கிலாந்துல பல இடங்களில் நடு சாலையில் வெடியை வெடித்துக் கொண்டு, வாகனங்களிலே வைத்துக்கொண்டு ராக்கெட்டை பறக்க விட்டு வெடியை வெடிச்சு அவ்வளவு பேரை தொல்லைக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். அமெரிக்காவில் பல இடங்களில் பிரச்சனைகள் கிளம்பி இருக்கின்றன. இவையெல்லாம் உலகெங்கும் இருக்கிற இந்தியர்களுக்கு எதிரான மனநிலையை, இந்தியர்களுக்கு எதிரான போராட்டங்களை, இந்தியர்களுக்கு எதிரான வன்முறையை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் விதை யாரு போடுறான்னா, எல்லா இடங்களிலும் உழைத்திருக்கிற RSS காரர்கள், சங்கிகள். இன்னைக்கு அமெரிக்காவில் HSS என்கிற பெயர்ல அவர்கள் இருக்கிறார்கள். அண்மையிலே ஒரு தகவல் வருது, HSSக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் சுப்பிரமணிய சாமி அந்த பிரச்சனையை மோடி மீது திருப்புவதற்கு இன்னொரு பக்கம் வழி செய்யறான். ஏன்னா என்ன காரணம்னா HSS தாங்க. HSSங்கிறது அங்கே இருக்கிற RSS. ஆஸ்திரேலியாவில் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்புகிறார்கள். அமைதியாக இருக்கிற மாகாணங்களில், நாடுகளிலே எல்லாம் போய் இவன் புதுசா பிரச்சனையை கிளப்பி அங்கே அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, இன்றைக்கு போய் குடியேற தொடங்கி இருக்கிற நம்மை போன்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலே பிறந்தவர்களை, நீயும் இந்தியன் தானே, நீயும் இந்த தொந்தரவு பண்றவன் தானே, கிளம்புடா எங்க நாட்டை விட்டு என்று வெளிப்படையாக வீடியோ போடவும், தாக்குதல் நடத்தவும், துப்பாக்கி சூடு நடத்தவுமான நிகழ்வுகள் எல்லா இடங்களிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதற்கான அடிப்படை எங்கே இருந்து தொடங்குகிறது என்றால், இந்த RSS காரர்கள் நிகழ்த்துகிற வன்முறையிலே தொடங்குகிறது. இந்த லிஞ்சிங், மாப் லிஞ்சிங் என்று சொல்லப்படுகிற கூட்டாக சேர்ந்து கொலை செய்வது என்பது 2014-15 ஆண்டு காலங்களில் நிறைய தொடர்ச்சியாக நடைபெற்றன. நமக்கு தெரியும், அக்லக் கொலை செய்யப்பட்டார், மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்று. கடந்த ஆண்டு ட்ரெயின்ல துப்பாக்கி ஏந்தி காவல் காக்க வேண்டிய ஒரு காவலர் இஸ்லாமியர்களாக தேடி தேடி போய் பல பெட்டிகளில் போய் சுட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை கைது செய்து போட்டால் அவர் மனநிலை சரியில்லாதவர் என்று அந்த கேஸை முடிச்சிட்டான். நமக்கும் தெரியும், இருக்கிற RSS காரன் எவனுக்கும் புத்தி சுவாதீனம் இல்லை. அவையிலே எப்போ ஒத்துக்கிறான்னா, பெரியார் சிலையை உடைத்தால் அவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைங்கிறான். போய் தேடி தேடி இஸ்லாமியர்களாக கொண்டிருக்கிறான், அவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை. எல்லா பயிலும் பாகிஸ்தானுக்கு போ என்று விரட்டி தேடி தேடி சுட்டுக் கொண்டிருக்கிறான். பேருந்துகளிலே அமர போகிற போது கூட அமர்ந்திருக்கிற ஒரு குழந்தைக்கு, ஒரு இஸ்லாமிய குழந்தைக்கு, நீ ஏன்டா இங்க இருக்கிற, பாகிஸ்தானுக்கு போ என்று அவனை பிடித்து வெளியே தள்ளிவிட்டு அந்த இடத்துல இவர்கள் உட்கார வேண்டும் என்று கருதுகிற மிக மோசமான மனநிலையை வட இந்தியா முழுக்க அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரிசாவிலே, அதுல நமக்கு தெரியும், அந்த தாராசிங் என்பவன் ஸ்டெயின்ஸ் பிராதிரியாரை வாஜ்பாய் ஆட்சி காலத்துல அங்கே கொன்ற போது, அதற்கு பிறகு அங்கே தொடர்ச்சியாக இருந்த ஆட்சி, நவீன் பட்நாயக்கனுடைய ஆட்சி,
ஓரளவு அந்த சிக்கல்கள் அதிகம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு பிஜேபி நேரடியாக இங்கே ஆட்சியில் இருக்கிறது. ஒரிசா முழுவதும் பல இடங்களில் மிக மோசமான வன்முறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்படி நடைபெறுகிற வன்முறைகளில் 40 விழுக்காடு மகாராஷ்டிரா, குஜராத் 2 மாநிலங்களில் மட்டும் நடைபெற்றிருக்கிறது. 28 விழுக்காடு கிழக்கு மாகாணங்களில் நடைபெற்றிருக்கிறது. 25 விழுக்காடு வட மாகாணங்களில் நடைபெற்றிருக்கிறது. தென்னகத்தில் ஒரு நிகழ்வு கூட அப்படி நடக்கவில்லை என்று அந்த ஆய்வு அறிக்கை சொல்கிறது. அவ்வளவு மதவெறியை எல்லா இடங்களிலேயும் அவர்கள் விதைத்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்றுதான் பல இடங்களிலே முயற்சிக்கிறார்கள். சென்னிமலையை, அங்கே இருக்கிற முருகனை பழித்து விட்டார்கள், கிறிஸ்துவர்கள் அந்த மலையை அபகரிக்க பார்க்கிறார்கள் என்று அங்க ஒரு பிரச்சனையை கிளப்ப முயற்சித்தார்கள். திருப்பரங்குன்றத்தில் மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனையை கிளப்புவதற்கு இன்றைக்கு தொடர் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீதிமன்றம் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது. நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் நான் சனாதனத்தை காப்பதற்காக என்னுடைய மிச்சம் இருக்கிற ஆண்டுகள் பயன்பட வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் என்று பேசுகிறார். நீதிபதி அப்படி பேசுவதை எதிர்த்து கண்டிப்பதற்கு அதற்கு மேலே இருக்கிற ஒரு நீதிபதி கூட துணிச்சல் இல்லை. ஏன்னா அவர் அதிகாரமிக்க பதவியில் இருப்பவராக இருக்கிறார். இந்தியாவுடைய தலைமை நீதிபதி தொழிற்சங்கங்கள் எல்லாம் இந்த நாட்டிற்கு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றன, அவற்றை தடை செய்தால் என்ன என்கிற போக்கில் ஒரு பேச்சை பேசுகிறார். இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் RSS தன்னுடைய கைகளால் அபகரித்துக் கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நடிப்பதை எல்லா இடங்களிலும் ரெடியா ஆள் வச்சிருக்கிறான். தேர்தல் ஆணையமா அவர்களுடைய கட்டுப்பாட்டில், சிபிஐயா அவர்களுடைய கட்டுப்பாட்டில், இடியா அவர்களுடைய கட்டுப்பாட்டில், ஐடி டிபார்ட்மெண்டா அது அவர்களுடைய கட்டுப்பாட்டில். பல அரசியல் சார்பற்று இருக்க வேண்டும் என்று இந்திய அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் இன்றைக்கு படு மோசமான சூழ்நிலையில இருக்கின்றன. கல்வி நிலையங்களில் எல்லாம் அவர்களுடைய ஆட்களையே தலைவர்களாக கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை என்பது மட்டுமல்ல, கல்வி நிறுவனங்களின் தலைவர்களாகவும் ஏராளமான பார்ப்பனர்கள், RSS கார்டு ஹோல்டர்ஸ் கொண்டு போய் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு அந்த துறையில் அனுபவம் இருக்கிறதோ இல்லையோ, கல்வியை நிர்வகித்த அனுபவம் இருக்கிறதோ இல்லையோ, அவர் அந்த துறையில தலைமை வகிப்பார் என்று கொண்டு போய் போடுகிறார்கள். எதிர்த்து கேட்பதற்கு நாதி இல்லை. எதிர்த்து கேட்டால் ஊடகங்களிலே அதற்கான வெளிச்சம் இல்லை. நாடாளுமன்றத்தில் பேச போனால் எதிர்க்கட்சி தலைவருக்கு அவ்வளவு இடையூறை தருகிறார். மிக வெளிப்படையாக ஒரு நாட்டில் ஓட்டு திருட்டு நடைபெறுகிறது என்று ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுகிறார், ஆதாரங்களை அடுக்குகிறார். முடிந்தால் நீ மின்னணு ஆதாரங்களை வழங்க, நான் அத்தனையும் எடுத்து காட்டுகிறேன் என்று சொல்கிறார். நீதிமன்றம் வாயே திறக்க மாட்டேன். ஊடகங்கள் அன்னைக்கு ஒரு நாள் செய்தி போடுறான், மறுநாள் செய்தி போடுறான், அத்தோட விட்டுவிட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிடுறான். SIR என்கிற பெயரால் மீண்டும் ஓட்டை திருடுவதற்கான வேலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தமிழ்நாடு தொடர்ச்சியாக போராடுகிறது, எதிர்த்து குரல் கொடுக்கிறது. மேற்கு வங்கத்தில் இருக்கிற பிரச்சனையை நீதிமன்றம் அன்றாடம் ஒரு நீதிபதி கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இதை எப்படி சரி பண்ணுவேன், இதுல எப்படி இருக்கு, இதுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். மம்தா அடிக்கடி அந்த செய்திகளை எடுத்து ஆதாரங்களோடு பட்டியல் போட்டுக்கொண்டே இருக்கிறார். வட இந்தியா முழுக்க மத போதையால் ஆக்கிரமிக்கப்பட்டதை போல இன்றைக்கு அமைதியாக இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைகளை இளைஞர்கள் ஒரு பக்கம் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனைக்கு எந்த தீர்வும் வழங்காமல் ஒரு அரசு தொடர்ச்சியாக எதையோ இந்த மக்களின் கண்களிலே காட்டிக்கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் இடத்தை புடுங்க போனா நமக்கு தெரியும். தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையை காரணம் காட்டி, இங்கே மக்கள் தொகை குறைத்திருக்கிறோம் என்பதை காரணம் காட்டி, அதை வைத்து தமிழ்நாட்டுடைய தொகுதிகளை குறைத்து தமிழ்நாட்டிலே இருந்தும் தென்னகத்திலே இருந்தும் எழுகிற உரிமை குரலை நசுக்கலாம் என்று முயற்சிக்கிறார்கள். அதை எதிர்த்து நாம் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். அதை எதிர்த்து தமிழ்நாடு குரல் கொடுக்கிறது. அன்றாடம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாம் எதிர்த்து பேச வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கும் கூட தோழர்களே, இந்த ஜெஃப்ரி என்பவருடைய ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய டைரி, அவருடைய குறிப்புகள், அது தொடர்பான கோப்புகள் வெளிவந்திருக்கின்றன. இப்போதான் இதை பத்தி பேச தொடங்கி இருக்கிறார்கள். இவ்வளவு காலம் யாரையெல்லாம் பார்த்து பார்த்து வியந்தார்களோ அவர்களிலே பல பேருக்கு அதிலே தொடர்பு இருக்கிறது என்ற மிக மோசமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதிலே இந்தியாவுடைய பிரதமருடைய பெயரும் டொனால்ட் ட்ரம்பின் விருப்பத்திற்கேற்ப இஸ்ரேலுக்கு பயணித்து ஆடி பாடி மகிழ்ந்தார் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. இதுக்கு எப்படி விளக்கம் எடுத்துக்கிறது?
டொனால்ட் ட்ரம்ப் என்ன விரும்பினார், இவர் என்ன பாடினார், எப்படி ஆடினார், யாரோடு ஆடினார், இஸ்ரேலுக்கு அரசு முறையாக பயணமாக போனவருக்கோ அல்லது அதுக்கு முன்னாடி போனவருக்கோ என்ன இவருக்கு அங்கே வேலை இருந்தது? ஏன்னா அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் மொசாட்டினுடைய உளவாளியை போல பணியாற்றியவர். உலகம் முழுக்க இருக்கிற பெருந்தலைகள் எல்லாம் இன்றைக்கு உருண்டு கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவில் ஒரு வெக்கங்கட்ட அதிபர் ஒருவர் இருக்கார். கொஞ்சம் கூட லஜ்ஜையே கிடையாது, கொஞ்சம் கூட மான அவமானம் பார்க்க வரல, கொஞ்சமா அறிவு இருப்பதாகவும் தெரியவில்லை. அவ்வளவு மோசமான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிற அவருக்கு ஏராளமான தொடர்பு அதில் இருக்கிறது. ஏன்னா வெளிப்படையாக தெரிந்துதான் அவரை அங்கே அதிபராக்கி இருக்கிறார்கள். அதை விட மோசமான சூழலை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நல்லாவே தெரியும், அவர் எந்த விதத்திலும் நேர்மையற்றவர், அடிப்படை ஒழுக்கமற்றவர், நாகரிகமற்றவர், அரசு நடத்தக்கூடிய அளவிற்கான எந்த பின்புலமும் இல்லாதவர், தகுதியும் இல்லாதவர் என்று தெரிந்தாலும் கூட அங்கே இருக்கிற வலதுசாரிகள் இரண்டாவது முறையாக அவரை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். இப்ப அங்கேயும் மோடிக்கும் லைட்டா உரசல ஆரம்பிச்ச உடனே இங்க இன்னொரு பிரச்சனை சொல்றா, இல்ல அதனாலதான் மோடியை காட்டி கொடுத்துட்டாங்க. காட்டி கொடுத்தாருன்னு அந்த நோட்ல இருக்கா இல்லையா, டைரியில இருக்கா இல்லையா? இன்றைக்கு இளைஞர்கள் கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் அதுவரைக்கும் காத்தி கொண்டிருந்த, முன்னிறுத்திக் கொண்டிருந்த உங்களுடைய ஒழுக்க பிம்பம் உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், மிகப்பெரிய பொய்யர்கள் தான் அவர்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, அதுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கிறார், குஜராத் முதலமைச்சராக இருக்கும் போது பேட்டி கொடுக்கிறார், நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள்? நான் ஒரு ஏழை தாயின் மகன், நான் என்ன படிக்கிறதுக்கு, நான் கல்லூரி பக்கமே போகாதவன் என்று சொல்லுகிறார். பிரதமர் ஆவதற்குள்ள எம்ஏ பொலிட்டிக்கல், என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏல என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒன்று இருக்கு அப்படிங்கிறது அந்த யூனிவர்சிட்டிக்கே தெரியாது. சர்டிஃபிகேட் இருக்கு, ரொம்ப காலமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு தெரியல. ரொம்ப ஒரு சில ஆண்டுகள் கழித்து இதுதான் சர்டிஃபிகேட் இருக்குன்னு அப்படி காமிச்சு திருப்பி கொண்டு உள்ள வச்சுட்டாங்க. அதை பற்றி யாரும் கேள்வி கேட்க கூடாது என்று நீதிமன்றம் தடை சொல்கிறது. ஆர்டிஐ எல்லாத்துக்கும் கேட்கலாம், பிரதமர் என்ன படித்திருக்கிறார் கேட்கக்கூடாது. ஸ்மிருதி இரானி எங்கே படித்திருக்கிறார் கேட்கக்கூடாது. அவர் முதல்ல அவர் அமைச்சராக இருக்கிறார். அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் என்ன படித்திருக்கிறார், எங்கே படித்திருக்கிறார்? அவர் கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர். அதனால அவர் என்ன படித்திருக்கிறார் என்று கேட்டால் கேட்க முடியாது. அவ்வளவு பொய்யர்கள் தான், நமக்கு நல்லா தெரியும். அவர் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் எனக்கு திருமணம் ஆகவில்லை என்று சொன்னார். 2014 சொல்லுகிற போதும், 2014 பிரதமராக வருவதற்கான தேர்தலில் நிற்கிற போதும் தனக்கு திருமணம் ஆகவில்லை என்று சொன்னார். 2019 எனக்கு யசோதா பெண் என்கிற பெண்ணோடு சிறு வயதில் திருமணம் நடந்துருச்சு, இவனால மறந்துட்டேன், இப்ப ஞாபகப்படுத்தி கொண்டு வரேன் என்று அடுத்து சொல்லுகிறார். எவ்வளவு மோசம்! இதை பற்றி பேசுவதற்கு எந்த ஊடகத்திற்கும் அவர்களுக்கு தெம்பு இருக்கலாம், ஆனால் அவர்களிடம் இருக்கிற மடியில இருக்கிற கணம் அவர்களை பேச முடியாமல் அச்சுறுத்துகிறது. மீறி பேசினால் என்டிடிஏவை எப்படி படிப்படியாக கொடுத்து விலைக்கு வாங்கினா அப்படி சேனலே விலைக்கு வாங்கிடலாம். ஊடகங்கள் மிரட்டப்படுகின்றன, நிறுத்தப்படுகின்றன. ஊடக நிறுவனங்களிலே பணியாற்றக்கூடியவர்கள் துரத்தப்படுகிறார்கள். தனிப்பட்ட முறையிலே உண்மை செய்தியை எடுத்து போடலாம் என்று போட்டால் ஆர்ட் நியூஸுடைய சுபைரை கைது செய்தது போல கைது செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வழக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை, அதை காட்டுவதற்கு ஊடகங்கள், இத்தனை பிரச்சனை பிஜேபி மீது இருக்கிறது, அவை அனைத்தும் மூடி முடக்கப்படுகின்றன. இந்த நாட்டின் பட்ஜெட்டை போடுகிற போது என்ன செய்தி இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளிலே வந்திருக்கிறது என்றால், இந்த 9 ஆண்டுகளில் இந்தியாவுடைய நிதியமைச்சர் என்னென்ன வண்ணங்களிலே சேலை உடுத்தினார், எந்தெந்த மாநிலத்தினுடைய சேலை உடுத்தினார், இன்றைக்கு காஞ்சிபுரம் பட்டுப்புடவை உடுத்தி அழகு இருக்கிறதே, எல்லா பத்திரிகைகளையும் கட்டம் கட்டி இவ்வளவு படங்களையும் போட்டு அதை பற்றி தான் எழுதியிருக்கிறார்கள். வேற எதை பத்தி எழுதுறதுக்கு பட்ஜெட்ல ஒண்ணு இல்லை. எழுதுறதுக்கு ஏதாவது சரக்கு வேணும். 9 முறை அவர் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அதில் எந்தெந்த இடத்துலலாம் சேலை கட்டு வந்தார், இன்னைக்கு கட்டிட்டு வந்த சேலையினுடைய சிறப்பு என்ன, அந்த வண்ணம் என்ன, பார்டர் எவ்வளவு திக்னஸ், அது மேட்சிங்காக அவர் உடுத்தி கொண்டு வந்தது என்றெல்லாம் என்று செய்தி எழுதியிருக்கிறார். என்றால் இவ்வளவு மோசமான ஆட்சியை தந்து கொண்டிருப்பவர்களை கேள்வி கேட்பதற்கு இந்த நாட்டில் நீதிமன்றம் இல்லை. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு, அதில் நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு, வரி ஏய்ப்பாளர்களை கைது செய்வதற்கு, அவர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கு ஐடி இல்லை, என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இல்லை, அமலாக்கத்துறை வேலை செய்யவில்லை, வருமான வரித்துறை வேலை செய்யவில்லை, தேர்தல் ஆணையம் முறையாக ஒரு தேர்தலை நடத்துவதற்கான அந்த பணிகளை, அடிப்படை பணிகளை கூட செய்யாமல் எதை ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சொல்லுகிறதோ அதை அப்படியே செய்வதற்கான அந்த பணிகளிலேயே ஈடுபடுகிறார்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு கொடுமையான சூழலில்
தமிழ்நாடு இவற்றிலெல்லாம் இருந்து இந்த நாட்டை காப்பதற்கான போராட்டத்திலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் அந்த பிரச்சனையை அதே நிலையை இங்கு உருவாக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக முயல்கிறார்கள். அதற்கு என்னென்னலாம் பயன்படுத்த முடியுமோ எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார்கள். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை, அந்த கூட்டணியில பிஜேபியை தவிர மற்ற எல்லாம் இருக்கிற கேஸுக்கு பயந்து, ஐடிக்கு பயந்து, இடிக்கு பயந்து, சிபிஐல இருக்கிற கேஸுக்கு பயந்து கூட்டணிக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். அது ரொம்ப அழகாக நம்முடைய முதலமைச்சர் கேட்டார், அது இருக்கிறவன்லாம் யாரு? எல்லாம் நீ மிரட்டி கையெழுத்து வாங்கினவன் தான். அது பாமக அன்புமணி பிரிவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எஸ்ஆர்எம் ஓனரா இருக்கட்டும், அல்லது இந்த பக்கம் ஏசி சண்முகமா இருக்கட்டும், அப்புறம் டிடிவி ட்ரிபிள் ஃபயர் அவர் தினகரனா இருக்கட்டும், எல்லாம் யார்? எதற்காக இன்றைக்கு இவ்வளவு காலம் எடுத்து பேசி விட்டு இங்கே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள்? ஒரே காரணம், இல்லைன்னா அடுத்து கேஸு, அடுத்து ரெய்டு, கைது, ஜெயிலு. அதுல இருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி? அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு உள்ளே போயிருக்கிறார்கள். இன்னொரு புறம் இங்கே இருக்கிற இளைஞர்களை குறிவைத்து ஒவ்வொரு வீட்டிலேயும் எனக்கு ஆள் இருக்கிறது என்று ஒரு சொல்லுகிறார். ஒவ்வொரு வீட்டிலையும் ஆள் இருக்கு. நம்ம கதிருக்கு ஓட்டு இருந்தா ஜெயிக்கலாம். அதுக்கு இன்னும் 17 வயசு இருக்க. ஒவ்வொரு வீட்லயும் ஆள் இருக்கு. ஆளுக்கெல்லாம் ஓட்டு இருக்கா? பார்ப்போம். இந்த தேர்தல் என்ன செய்ய இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். இளைஞர்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் நம்முடைய இளைஞர்கள் ஏமாந்து போயிருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் விழிப்போடு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த தேர்தல் எடுத்து காட்டும். அதை அப்படியே விட்டுவிடாமல் அதற்கான பணிகளிலே தொடர்ச்சியாக ஈடுபட வேண்டிய அவசியம், கட்டாயம், நெருக்கடி இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. காணுகிற இடங்களிலே எல்லாம் இவர்களுடைய மோசடிகளை அம்பலப்படுத்த வேண்டும். இவர்கள் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். ஊழல் இல்லை, ஊழல் இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக கண்ணுக்கு தெரிந்து அவ்வளவு பெரிய மோசடிகள் இந்த நாட்டில் நடைபெற்றிருக்கின்றன. சித்ரா என்று ஒரு பார்ப்பன அம்மையார் கைது செய்யப்படுகிறார். யாரு? பங்குச்சந்தையினுடைய மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தவர். எங்க அதை பத்தி செய்தி எங்கேயாவது ஒரு இடத்துல வருதா? ஏதாவது ஒரு கேள்வி இருக்கா? அந்த வழக்கு என்ன ஆச்சு? எந்த ஊடகமா அதை கேள்வி இருக்கிறதா? எத்தனை ஆயிரம் கோடி ஊழல்? யார் அதில் குறிப்பிடப்படுகிறவர் யார்? அந்த மின்னஞ்சல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறவர் யார்? எந்த கேட்பாரும் இல்லை. நீங்க 1991 96 அவ்வளவு பிரச்சனைகள் காங்கிரஸ் அரசுக்கு இருந்தது. அன்றைக்கு இருந்த ஊடகங்கள் அவ்வளவு கேள்வி எழுப்பி இருக்கின்றன. அது ஹர்ஷத் மேத்தா பிரச்சனையிலிருந்து, சந்திராசாமியிலிருந்து இந்த 5 ஆண்டுகளில் ஊடகங்கள் அவ்வளவு கேள்வி கேட்டனவே. இன்றைக்கு எங்கே போயின அந்த ஊடகங்கள்? அதை விட ஊடகங்கள் பல மடங்காக பல்கி பெருகி இருக்கின்றன. அன்றைக்கு செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகளுடைய தொடக்கம் அது 2 தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய இணைய ஊடகம் இருக்கிறது. யாரையும் பேச விடாமல் கழுத்தை நெரித்தது போல இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் ஒன்றிய அரசு, RSS உடைய கரங்கள் அங்கே இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்து மதத்தை காப்பாற்றுவதற்கு இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய சாமியார் ஒருவருக்கே எதிர்த்து பேசுகிறார் என்பதற்காக கடுமையான நெருக்கடியை தருகிறார்கள். அப்ப இங்கே நடைபெறுகிற நோக்கம் ஒரு மதத்தை காப்பதல்ல, ஒரு மொழியை பரப்புவதல்ல. அதையும் தாண்டி தங்களுடைய சர்வாதிகாரத்தை, பாசிசத்தை, பார்ப்பன ஆதிக்கத்தை நிறுவுவதற்கான எல்லா வேலைகளிலேயும் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து எழுந்த குரல் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் அடையாமல் கடந்துவிட்டு எழுந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு இந்த தீ பரவட்டும் என்பது இங்கே இருந்து பிற மாநிலங்களுக்கு பரவட்டும் என்று நாம் அதை பொருள் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் அது பற்றி படர்ந்துதான் இருக்கிறது. அந்த நெருப்பு தான் இன்றைக்கும் அவர்களை எல்லாம் அண்டவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற விழிப்புணர்வு தான் அவை என்ன முயற்சி எடுத்தாலும் அத்தனை முயற்சிகளையும் தோற்கடித்துக் கொண்டே இருக்கிறது. அவர் கருதினார்களே, திருப்பரங்குன்றம் பிரச்சனையை எவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். RSS உடைய தலைவர் மோகன் பகவத் என்று இங்க வந்து பேசினாரு. நாங்க நேரடியா வேலை செய்யல, ஆனால் RSS காரர்கள் வேலை செய்வதை நான் தடுக்கவில்லை என்று பேசினார். மீண்டும் அது ஒரு பாபர் மசூதி பிரச்சனையாக போல செயல்பட ஆகும் என்று இன்றைக்கு பேசினார்கள். எவ்வளவு முயன்றாலும், அவர்கள் எவ்வளவு தூரம் அதை ஊதி பெரிதாக்க முயன்றாலும் இந்த மண்ணில் மதவாதம் தழைக்காது என்பதை மீண்டும் மீண்டும் நான் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறோம்.
அது இன்னும் ஆழமாக அழுத்தமாக ஒவ்வொரு வீடுகளிலேயும் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு இளைஞரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பிரச்சனை யூஜிசியில ஏற்படுகிறது. யூஜிசி ஒரு ரூல்ஸ் வெளியிடுகிறது. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், பல்கலைக்கழக நிதி நல்கை குழு ஒரு ரூல்ஸ் விதிமுறைகளை வெளியிடுகிறது. இந்தியா முழுக்க இருக்கிற கல்வி நிறுவனங்களில் ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மீது நிகழ்த்தப்படும் ஜாதிய வன்கொடுமைகள், அவர்கள் மீது காட்டப்படும் பாகுபாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான நடைமுறைகளை வகுக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒரு விதிமுறை வகுக்கப்படுகிறது. இது என்னன்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி பாப்பான் களத்தில் இறங்கிட்டான். பார்ப்பன மாணவர்கள், உயர்ஜாதி மாணவர்கள் களத்தில் இறங்குகிறார்கள், போராட்டம் நடத்துகிறார்கள். டெல்லியிலே போராட்டம் நடத்துகிறார்கள், வட மாநிலங்களே போராட்டம் நடத்துகிறார்கள். அருமை தோழர்களே, இதே போன்ற ஒரு நிலைமையை 1990களில் இந்த நாடு பார்த்திருக்கிறது. மண்டல் கமிஷன் அமல்படுத்தப்பட்ட போது மண்டலுக்கு எதிராக நான் தீக்குளிக்கிறேன் என்று ராஜீவ் கோஸ்வாமி என்று ஒருவன் தீக்குளிக்கிறான் என்று ஒரு தீக்குளிப்பு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். IAS அதிகாரிகளுடைய மனைவிகள் சங்கம் அமைத்து போராடினார்கள். அதுக்கு முன்னாடிலாம் அப்படி இருக்குமான்னு தெரியும். IAS அதிகாரிகளுடைய மனைவிகள் சங்கம், IAS அதிகாரிகள் போட முடியாதுல்ல. இங்க நீதிபதிகள் மனைவிகள் சங்கம் ஒன்று தொடங்குறதுக்கு வேலை நடந்துச்சு இல்ல தமிழ்நாட்டில். அந்த மாதிரி ஏன் IAS, அதாவது தனக்கு ஒரு பிரச்சனை என்றால் IAS பதறுவதை விட மனைவியினுடைய குடைச்சல் தாங்க முடியாம பதற ஆரம்பிச்சான்னா இன்னும் நடவடிக்கை வேகமாக இருக்கும். எவ்வளவு அயோக்கியத்தனங்கள், எவ்வளவு பொய் புரட்டுகள், நாடகங்கள். பிறகு 2005ஆம் ஆண்டு கல்வித்துறையிலையும் அது அமல்படுத்தப்படுகிறது என்கிற போது எய்ம்ஸிலே தொடங்கி IIT-யில இருந்து எல்லா உயர்கல்வி நிறுவனங்களிலேயும் போராட்டம் என்று நடத்தினார்கள். அர்ஜுன் சிங்கினுடைய குடும்பாவியை கொளுத்தினார்கள். சென்னை IIT-க்குள்ள ஊர்வலம் போவதற்கு அனுமதி வழங்கினார்கள். ஏன்னா அதெல்லாம் டெமோக்ரஸிமா, கேம்பஸ் டெமோக்ரஸி எப்படிமா? எல்லா இடங்களிலும் அதற்கு நிரப்பியதற்கு பிறகு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த ஆணையை உச்சநீதிமன்றம் 9-9-9 பிரித்து கொடுங்கள் என்று ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த பஞ்சாயத்து செய்வதிலேயே அவர்களுக்கு வேலை போய் கொண்டிருக்கிறது. இப்ப வெளிப்படையாக பஞ்சாயத்து செய்வதற்கு ஆணையெல்லாம் நியமிக்க விட்டார்கள். வடகலையா தென்கலையா என்பதை தீர்மானிப்பதற்கு பஞ்சாயத்து செய்வதற்கு என்று ஒரு நீதிபதியை நியமித்திருக்கிறார்கள். ஆமா. அப்போ இதே நாடகத்தை இப்போது ஏன் அரங்கேற்றுகிறார்கள்? மிக ஆழமாக நாம் கவனிக்க வேண்டும். ஏற்கனவே ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மீதான வன்கொடுமைகள், டிஸ்கிரிமினேஷன்ஸுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போது அதிலே OBC என்ற பெரும் பிரிவு சேர்க்கப்படுகிறது, பிற்படுத்தப்பட்டோர் சேர்க்கப்படுகிறார்கள். பிற்படுத்தப்பட்டோர் மீதான பாகுபாடுகளை களைவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றால் உயர்ஜாதிக்காரனுக்கு ஏன் எரிகிறது? ஒரு காரணம், நேரடியாக வெளிப்படையான காரணம், பிற்படுத்தப்பட்டவர்கள் என்கிற பெரும் தொகுப்பு, அவர்கள் மீது இது நாள் வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் வெளியில கணக்குக்கே வரல, அதெல்லாம் கணக்குக்கு வந்துச்சுன்னா பிரச்சனை பெருசாகும் என்பது ஒன்று. அதை விட மிக முக்கியமான காரணம் அதற்கு பின்னால் இருக்கிறது. 1990களில் நடைபெற்றதுதான். அது வரைக்கும் இடஒதுக்கீடு என்பது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே இருந்தது. ஒன்றிய அரசு அளவில் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு உண்டு. பாப்பாலாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, இந்த OBC பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய கணக்கிலே வைத்துக்கொண்டு, தங்களுடைய அணியிலே வைத்துக்கொண்டு, பார் அவனுக்கு மட்டும் சலுகை கிடைக்கிறது, பார் அவனுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கிறது, உனக்கெல்லாம் இருக்கிறதா என்று நம்மை கிளப்பி விட்டு போராட்டத்தை செய்ய வைத்துக் கொண்டிருந்தான். அந்த மனநிலையை தான் பல பேர் வந்து அதை விவரம் தெரியாதெல்லாம் கேட்பான். அவனுக்கு என்னங்க, அவனுக்கு இருக்கு அப்படின்னு இவன் சொல்லுவான். டே, நீ வாங்கிட்டு இருக்கடா தமிழ்நாட்டில், ஆரம்பத்துல இருந்து உனக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது என்றால் அவனுக்கு புரியாது. அது வடநாட்டில் உருவாக்கப்பட்ட மனநிலை. அப்படி இவ்வளவு காலம் என்ன சொல்லிட்டு இருந்தான்னா, நீ அங்க வந்து அவர்கள் மீதான வன்கொடுமை இருந்தால் அதை எதிர்த்து கெழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அவன் பொய் வழக்கு கொடுக்குறான், நம்ம மேல பிரச்சனை கிளப்புறான், நம்மெல்லாம் ஒண்ணு அவன் ஒண்ணுன்னு இவன் பின்னாடி நின்றுட்டு பிற்படுத்தப்பட்டவர்களை முன்னால் அனுப்பி ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள், பாகுபாடுகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு பார்ப்பனர் அல்லாதார் என்று ஒரு பாகுபாடு இன்றைக்கு உருவாகிவிட்டது. ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு அணியில், பார்ப்பனர்கள், உயர்ஜாதிக்காரர்கள் ஒரு அணியில் என்கிற போது மிக வெளிப்படையாக எதை 100 ஆண்டுகளுக்கு முன்னால் திராவிட இயக்கம் பேசியதோ அதை இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் பேசுகிற வாய்ப்பு அவர்களுக்கு தெரியாமலேயே இன்றைக்கு உருவாகி இருப்பதை கண்டுகொண்டு விட்டார்கள். அதனால் பதறுகிறார்கள்.
அப்ப பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படக்கூடாதா? இவ்வளவு இப்பதானே இடஒதுக்கீடே கிடைத்திருக்கிறது. இடஒதுக்கீட்டை ஆரம்பிச்சு இன்னும் முழுமையாக 27% கொடுக்கலாம்னு ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆகலையே. இன்றைக்கும் கூட எல்லா இடங்களிலேயும் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவருக்கு கிடைக்கவில்லையே, ஒடுக்கப்பட்டவருக்கு கிடைக்கவில்லையே. எல்லா இடங்களிலும் இன்றைக்கும் பேராசிரியர்களால் நசுக்கப்படுகிறார்களே. ஆனால் இந்த நசுக்குதலுக்கு எதிராக, இந்த ஒடுக்குதலுக்கு எதிராக, இந்த பாரபட்சத்திற்கு எதிராக இவர்கள் ஒன்றிணைந்து போராடிவிடக் கூடாது என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதற்கு எதிராக இந்தியா முழுமையும் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களை நோக்கி நம்முடைய குரல் தொடர்ச்சியாக எழுவ தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில இருந்து, ஏன்னா அவன்லாம் போராடிட்டான், நம்ம எல்லாம் சும்மா இருக்கிறான், என்ன பிரச்சனை வரப்போகுது தெரியாம. இப்போது இங்கே இருந்து அந்த பிரச்சனையை நாம் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறோம். இந்தியா முழுக்க அதற்கான இயக்கத்தை உருவாக்குங்கள், நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம் என்று அன்னைக்கு சொல்லி இருக்கிறோம். இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு சூழல்களோடு இன்றைக்கு இந்த நாடு மிக முக்கியமான ஒரு போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு மாதங்களில் அந்த களம் தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்கிற நோக்கோடு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது, மிகப்பெரிய ஆளுமை இருக்கிறது, மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது. ஆனாலும் எந்த சேதாரமும் இல்லாமல் அந்த வெற்றி வீடு வந்து சேர வேண்டும், நம்முடைய கைகளிலே வந்து சேர வேண்டும். மீண்டும் கோட்டையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அரசு அமைய வேண்டும், கூட்டணி வெற்றி பெற வேண்டும். ஏன்னா அந்த கோட்டையை இடிப்பதற்குத்தான் சில பேர் பார்ப்பன கடப்பாறையை தூக்கி கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள். எத்தனை பேர் வந்தாலும் அதை ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை ஒழித்து கட்டுவதை தடுப்பதற்கு எந்த சக்தியும் இங்கே கிடையாது. அருமை தோழர்களே, அண்ணா சொல்லுகிறார், நிறைவாக அதனை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். புது வேகத்தில் வருகிறது புரட்சி தீ, புது வேகத்தில் வருகிறது புரட்சி தீ. அது பூசாரிகளின் தாட்சண்யத்திற்கு கட்டுப்படாது, பூமான்களின் தயவுக்கு காத்து கிடக்காது. நீண்ட நெடுங்காலமாக உறங்கி கிடந்த அந்த உடல் சோம்பல் முறிய, உடல் களைப்பு முறிய, விடுதலை விடுதலை என்ற பெரும் முழக்கத்தோடு அது பவனி வரும். அந்த பவனியின் முன் பாராளுமன்றங்கள் ஒருபோதும் தடை செய்ய முடியாது, புராண குப்பைகள் அதனை எதிர்த்து பேச முடியாது, அந்த எதிர்ப்பை அது ஒருபோதும் சட்டை செய்யாது. தீ திக்கட்டும் பரவும் பரவும் பரவட்டும் என்று அண்ணாவுடைய அந்த வாய்மொழியை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டி தீ பரவட்டும். நன்றி, வணக்கம்.